நம்மளும் 2வது நட வந்து இறக்கியாச்சுங்க. இறக்கி முடிச்சோனே கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. நம்மளும் கூடமாட நல்லா ஹெல்ப் பண்ணோம். அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சுங்க. இனிமேல் என்ன வாடகை இருந்தாலும் உங்கள கூப்பிடுறேன் அப்படி இப்படின்ட்டாரு. கடைசியா வாடகை கொடுக்கும்போது ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கொண்டு வந்து ரூ. 500 கொடுத்தாருங்க. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நைட்டு கால் பண்ணி தம்பி வாடகை எவ்வளோன்னு கேட்டாரு. அண்ணா வீட்டு சம்பளத்துக்கு மினிமம் ரூ. 500 அப்படின்ட்டேன் ஒரு நடைக்கு அப்படின்னு. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா 2 நடைக்கும் சேர்ந்து ரூ. 500 நினைச்சிட்டாருங்க. அவர் டக்குன்னு 500 கொடுத்து ரூ. 100 டிப்ஸ் கொடுத்தாருங்க. நம்மளுக்கு சரியான சிரிப்பாகி போச்சு. அண்ணா மொத்தம் 1000 2 நடை ஓட்டி இருக்குதுன்னா ஒரு நடைக்கு 500 2 நடைக்கு 1000 அப்படின்னு. தம்பி நான் மொத்தமாகவே 500 நினச்சிட்டு 100 டிப்ஸ் வேறு கொடுக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா 1000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 வாங்கிட்டேங்க. அதனால நம்ம வாடகை பேசும்போது கரெக்டாக எப்போவுமே பேசிடணும். ஒரு நடைக்கு 500 2 நடைக்கு 1000 கரெக்டாக பேசி போய்க்கோங்க. ஏன்னா வாடகை முடிஞ்சோன்னே கடைசியில் கஸ்டமர் சங்கடம் ஆகவே கூடாதுங்க.